நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, தூயவன் கையில் களிமண்ணாம் அனுதினமும் வனைந்திடுமே, தூயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமும் வனைந்திடுமே. என் கண்மலின் மீட்பெருமாய் கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்க உரிய திண்ணங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த ஆலயத்திலே நாம் பிரதிஷ்டை தின நன்றி வழிபாட்டை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பிரதிஷ்டை தின நன்றி வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற திருச்சபை மக்கள் யாவருக்குமாக இந்த பிரதிஷ்டை தின நல்வாழ்த்துக்களை நான் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த வழிபாட்டிலே அவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியே அழைத்த நம்முடைய ஆயர் திரு காட்ஃப்ரே ஸ்டீஃபன் அவர்களுக்கும், செயலர், பொருளர், போசரி குழு உறுப்பினர்கள், திருமண்டல குழு உறுப்பினர் மற்றும் திருச்சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உடனிருக்கின்ற அருமையான லிவிங்ஸ்டன் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, நம்முடைய ஆலயம் உருவாகி எத்தனை ஆண்டுகள்? 7 ஆண்டுகளை முடித்து 8வது ஆண்டுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். கடவுள் இம்மட்டுமாக நம்மை நடத்தி வந்திருக்கின்றார். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆம், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம் என்று சொல்லி நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த பிரதிஷ்டை தின நன்றி வழிபாட்டிலே கடந்து வந்திருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆண்டுடைய இந்த ஆலயம், அங்கே ஆண்டுடைய இல்லம் நமக்கு நன்மைகளை கொடுக்கின்ற ஒரு இல்லமாக, ஆண்டுடைய இல்லம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற இல்லமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்படுகிற காரியம், உம்முடைய வீட்டின் நன்மையாலே நாங்கள் திருப்தி ஆவோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் பிரயாசப்படுகிறோம், பல முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் ஒரு சில காரியங்கள் முழுமை பெறுவதாக இல்லாமல் இருக்கு. ஆனாலும் ஆண்டுடைய ஆசீர்வாதம், இவருடைய நீதிமொழிகளிலே சொல்லுகிற வசனம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவன் அதனோட வேதனைகளை கூட்டார் என்று சொல்லி. ஆகவே இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வசனத்தின்படியாக அவனுடைய வீட்டின் நன்மையாலே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் திருப்தியாக்குவாராக. இன்னும் அநேக நன்மைகளை தொடர்ந்து உங்களுக்கு ஆண்டவர் தந்தல்வாராக. அன்பானவர்களே, ஒரு முறை பசிபிக் கடலிலே ஒரு கப்பல் சென்று கொண்டிருந்தது. அப்படி சென்று கொண்டிருந்த நிலைகளிலே அந்த கப்பல் மிகுந்த கடல் சீற்றத்தினாலே அங்கெங்கும் அசைந்து அந்த கப்பல் மூழ்கி விடுமோ என்கிற ஒரு சூழலுக்குள்ளாய் இருந்த நிலையிலே, எப்படியோ அந்த கப்பலிலே பயணித்த மாலுமிகள் அருகாமையிலே ஒரு தீவு இருந்தது, அந்த தீவிலே கொண்டு போய் அந்த கப்பலை சேர்த்து விட்டார்கள். அப்பொழுது அந்த கப்பலில் இருந்த மக்கள் அந்த
கப்பலை ஓட்டி வந்த எல்லாரும் அந்த தீவிலே அடைக்கலமானார்கள். அந்த கடற்கரையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை மிகப்பெரிய பேர் ஆபத்திலிருந்து, அந்த புயலிலிருந்து நாம் தப்பித்து விட்டோம். ஆனால் இந்த தீவிற்குள்ளாக எப்படி நாம் செல்வது? ஒருவேளை நாம் அறிந்திருக்கிறபடி ஆரம்ப நாட்களிலே ஆப்பிரிக்க பகுதிகளிலே, தீவுகளிலே, ஆப்பிரிக்க பகுதிகளிலே அங்கே இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மனிதர்களையே பிடித்து சாப்பிடுபவர்கள், நரமாமிச பட்சினிலை என்று சொல்லுகிற ஒருவேளை அப்படிப்பட்ட இந்த தீவுகள் இருக்கிறதே, இந்த இடத்திலே வந்திருக்கிறோமே, ஒருவேளை நாம் இந்த தீவுக்குள்ளாக சென்றால் ஒருவேளை நாம் உயிரோடு இருப்போமா என்று சொல்லி அந்த மக்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருந்தனர். ஒருவேளை கடலின் ஆபத்திலிருந்து நாம் தப்பித்து விட்டோம், ஆனால் இந்த தீவிலே போய் நாம் எப்படி உயிரோடு இருப்பது என்று சொல்லி, அப்பொழுது அந்த தீவுக்குள்ளாக யார் முதலிலே போய் பார்ப்பது, யார் இதை கண்டுகொள்வது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் அதிலே ஒருவர், முன்பாக நான் தீவுக்குள்ளாக போய் பார்க்கிறேன் சொல்லி அவர் முன் வருகிறார். அப்பொழுது மற்றவர்கள் எல்லாரும் அந்த கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதன் உள்ளே தீவுக்குள்ளாய் சென்று எல்லா இடங்களையும் பார்த்துவிட்டு ஒரு பெரிய மலை உச்சியிலே நின்று கொண்டு அங்கிருக்கிற கடற்கரையில் நிற்கிற அந்த மக்களை பார்த்து அவர் சொன்னார், இங்கே ஒரு தேவாலயம் இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அழைத்தாராம். அன்பானவர்களே, அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால், எங்கெல்லாம் தேவாலயம் இருந்ததோ அங்கெல்லாம் அந்த ஒருவேளை நரமாமிச பட்சணிகளாக அல்லது மக்களையே சாப்பிடுகிற அந்த மக்கள் எல்லாரும் அவர்கள் மாற்றப்பட்டால் என்பதுதான் திருச்சபை வரலாறாகும். ஒருவேளை அநேக மிஷனரிமார்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட திருச்சபைகள் வழியாக அநேக மக்கள் வாழ்வு பெற்றனர். ஒருவேளை வேதத்திலே வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஆகவே அந்த தீவிலே மிஷனரிமார்கள் சென்று ஆணுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே ஒரு தேவாலயம் உருவானது என்று சொன்னால், அப்பொழுது அங்கே அந்த மக்கள் மாற்றப்பட்டிருந்தார்கள். ஆகவே அந்த மக்கள் எல்லாரும் தைரியத்தோடு உள்ளே சென்றார்களாம். ஒருவேளை இந்த ஆலயத்தின் நாம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் இப்படியாக ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் மக்களாக வாழும்படியான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்கின்றார். அன்பானவர்களே, ஒருவேளை ஆலயம் என்று சொன்னாலே நமக்கு யார் பெயர் ஞாபகம் வருங்க? எருசலேம் ஆலயத்தை கட்டினது யாருங்க? தாவீதுங்களா? தாவீது அவர் என்ன நினைத்தார்? எருசலேம் ஆலயத்தை நான் கட்ட வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சித்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ அல்ல, உன்னுடைய மகனே ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி. அப்படி அந்த சாலமோன் ஆலயத்தை கட்டின பொழுது நாம் வேதத்திலே வாசித்தோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்திலே அந்த முதல் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை நேரமாக நான் தொடர்ந்து செல்ல விரும்புகிறேன். அந்த பகுதியிலே அந்த ஆலயம் கட்டி அந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிற பொழுது அங்கே கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒருவேளை நாம் இந்த ஆலயத்துக்கு நாம் வருகிறோம், ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கின்றோம். ஒருவேளை இந்த ஆலயத்திலே ஆண்டுடைய மகிமை பிரசன்னமாயிருக்கும் நிலைகளிலே அந்த மகிமையை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம். ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த மகிமையின்படியாக 11 வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமம் 7:11. ஆம், அன்பானவர்களே, இந்த சாலமோன் ஆண்டவருக்காக ஆலயம் கட்டி ஆண்டவருக்கான காரியங்களை செய்த பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தை மகிமை நிறைத்தார். அது மாத்திரம் அங்கே சொல்லப்படுகிறது, சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் எப்படி ஆயிற்றுங்களாமா? அனுகூலமாயிற்று என்று சொல்லி. அன்பானவர்களே, நம் ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம், ஆலயத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு நாம் வேதத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்படி நாம் ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கான காரியங்களை செய்யும் பொழுது அங்கே சாலமோனுக்கு சொன்ன அந்த வார்த்தை, அவர் செய்ய நினைத்ததெல்லாம் அனுகூலமாயிற்று என்று சொல்லி. அதேமேல யோசேப்பை சொல்லுகிற பொழுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், காரியசித்தி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்படி கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தது போல இங்கே சாலமோனையும் ஆசீர்வதித்து அங்கே 3 காரியங்கள் அந்த இடத்திலே ஆலயத்திலே காண்பது. ஒன்று, அவருடைய மகிமை அந்த ஆலயத்திலே விளங்கினது என்று சொல்லி பார்க்கின்றோம். இரண்டாவது, அந்த ஆலயம் நாம் வாசிக்கின்றோம் 12 வசனத்திலே வாசியுங்கள். ஆம், அன்பானவர்களே, அந்த சாலமோன் அந்த ஆலயத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றார்.
இந்த மக்கள் இது ஆசீர்வாதமான இடமா இருக்குன்னு சொல்லி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பொழுது ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அங்கே பார்க்கின்றோம், இதை நான் பலியிடும் ஆலயமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த மகிமை நிறைந்த ஆலயம், நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் ஏறெடுக்கின்ற ஒரு ஆலயம். அது மாத்திரமல்ல, அந்த பலி செலுத்துவது என்று சொன்னால் ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் ஆலயத்திலே வந்து என்ன செய்வதில்லை, பலி செலுத்துவதில்லை. ஆனால் நம்ம என்ன செய்ய, நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டவருக்கு நாம் பலியாக கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த இடம் என்பது நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு இடமாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்றார். ஒருவேளை நாம் வெளியிலே பல காரியங்களை 6 நாளும் செய்கிறோம். ஒருவேளை ஓய்வு நாள் ஆலயத்திலே வந்து நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிற பொழுது ஒருவேளை நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அநேக நேரங்களிலே பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிசிக்கலி பிரசன்ட், என்னங்க, மென்டலி ஆப்சன்ட். ஒருவேளை நம்முடைய எண்ணங்கள், நம்ம இங்கே ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் சரீர பிரகாரமாக, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன இருக்குது, வெளியிலே இருக்கிறதா அல்லது உண்மையாகவே முழு மனதோடு, வேத சொல்ற முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனிடத்திலே அன்பு கூறவேன். ஆகவே அந்த நம்மை அர்ப்பணிக்கும் இடமாக கடவுள் இதை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த காலங்களிலே முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அந்த வசனத்திலே 13 வசனத்தை வாசியுங்கள், 13, 14. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த ஆலயம் ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் ஜெபிக்கின்ற ஒரு இடமாக ஆண்டவர் வைத்திருக்கின்றார். 15 வசனத்திலே வாசிக்கின்றோம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவிகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாயிருக்கும் என்று சொல். ஒருவேளை இது ஒரு 4 சுவர்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல, இது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். இந்த இடம் ஆண்டுடைய மகிமை இருக்கின்ற இடம், ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கின்ற இடமாக இருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட இடத்திலே அங்கே முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, இந்த கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது என்று சொல்லி. நம்ம இப்பொழுது எப்படிப்பட்ட காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோங்க? எப்படிப்பட்ட காலத்தில் இருந்துட்டு இருக்கோம்? கொரோனா என்கிற அந்த கொள்ளை நோய் ஏதோ போன 2020ஆம் ஆண்டிலே வந்தது. அப்புறம் செப்டம்பர் மாதம் நாம் திரும்ப ஆலயத்தை திறந்தோம். ஒருவேளை தொடர்ந்து எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னு நினைச்சா திரும்பவும் என்னாச்சு, முதல் அலை போய் 2வது அலை, 2வது அலை கடந்த காலங்கள்லாம் மாறி இப்பொழுது மீண்டுமா என்ன செய்கிறாங்க, லாக்டவுன். ஒருவேளை நிறைய ஆலயங்கள் இன்றைக்கு திறக்கப்பட முடியவில்லை. ஒருவேளை கடவுள் நம் ஆலயத்தை திறக்க உதவி செய்திருக்கிறார். ஆகவே மீண்டும் லாக்டவுன் போடப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகள். இந்த கொள்ளை நோய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற நிலைகளிலே வேதத்திலே 2 இடத்துல கொள்ளை நோய் குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வருகிற பொழுது அந்த எகிப்தின் மக்களுக்கு அங்கே கொள்ளை நோய் ஏற்பட்டது. அப்பொழுது மோசே, ஆரோன் அவர்கள் எல்லாம் ஜெபித்த பொழுது அந்த கொள்ளை நோயை ஆண்டவர் மாற்றினார். 2வது, தாவீது அவருடைய காலத்திலே அவர் அந்த மக்களை எண்ணிக்கை செய்த பொழுது அங்கேயும் ஆண்டுடைய வாதை அங்கே ஏற்பட்டது. அப்பொழுது அங்கே தாவீது ஆண்டுடைய சமூகத்திலே பலி செலுத்தி அங்கே அவர் ஜெபிக்கின்றார். அப்பொழுது அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு நாம் ஆலயத்தின் நிலைகளிலே, ஆலய பிரதிஷ்டை தின காரியங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை அருமையான மோகன் சி லாசரஸ் ஐயா அவருடைய அந்த ஜெப காரியங்களிலே அதிகமாக அவர் வலியுறுத்தி சொல்றது எதுங்க, எதுக்காக சொல்றாங்க? தேசத்திற்காக. ஒருவேளை இயேசு விடுவிக்கிறார் என்கிற அந்த புத்தகம் ஒருவேளை எங்கள் இல்லத்திலே ஆரம்பத்திலிருந்து, சின்ன வயசுலேருந்து நாங்கள் அதை வாசித்து கொண்டிருக்கோம். அப்போ அவருடைய ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நிறைய முறை அவர்கள் அந்த ஜெப நடை என்று சொல்லி கூட போய் ஜெபித்திருக்கு. ஆகவே அந்த தேசத்திற்காக ஜெபிக்கின்ற ஒருவேளை இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த போன ஆண்டு கொரோனாவிலிருந்து ஒவ்வொரு வெள்ளி சனிக்கிழமைகளிலே, சனி ஞாயிறிலே இந்த ஜெப காரியங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த திருச்சபையின் மக்களாக நாம் செய்ய வேண்டிய காரியம், எப்படிப்பட்ட ஜெபம், எப்படி ஜெபிக்க வேண்டும் சொல்கிற பொழுது அந்த நான் வாசித்தோம், எண்ணாமம் பறிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும், தங்களை தாழ்த்தி, ஹம்பிள் யோர் செல்ஃப் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த தாழ்மைக்கு மிக சிறந்த ஒரு உதாரணம், மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு யார் என்று சொன்னால் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை ராபோஜனத்தின் போது அந்த மேல் வீட்டறையிலே சீசர் எல்லாரும் கூடியிருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய அந்த அரைசியை கட்டிக்கொண்டு சீசருடைய கால்களை என்ன செய்கிறார்,
கழுவ குனிந்து அவருடைய கால் கழுவி அதை துடைக்கின்றார். அப்பொழுது அவர் சொல்கிறார், தலைவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவின்றதுண்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவு. இவளை அது தாழ்மையின் அடையாளம். அதே பிலிப்பியரிலே கூட பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணம் பரியந்தம் என்ன செய்தார், தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி. ஆகவே நம் ஆலயத்துக்குள்ளாக வருகிற பொழுது நம்முடைய படிப்பு அல்லது நம்முடைய பதவி அல்லது நம்முடைய மற்ற எல்லா விதமான காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக நான் இவளை பவுல் சொல்கிறான், குப்பையும் தூசியுமானேன், எல்லாவற்றின் குப்பையாக எண்ணுகிறேன். இவளை பவுலை போல அதிகமாய் படித்தவர்கள் யாரும் கிடையாது, பவுலை போல அதிகமான வசதி படைத்தவர்கள் யாரும் கிடையாது, பவுலை போல கோத்திரங்களிலே உயர்ந்தவர்கள் யாரும் காணலா. அப்படிப்பட்ட பவுல் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமாக எண்ணுகிறேன் சொல்லி அங்கே தன்னை தாழ்த்துகிற பவுலை பார்க்கும். ஆகவே இந்த இடத்துல சொல்கிறபடி நம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். இவளை நற்செய்தி பாடத்திலே வாசித்திருப்போம். 2 பேர் என்ன செய்தார்கள், தேவாலயத்துக்கு ஜெபிக்கும்படியாய் போனார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். 2 பேரும் ஒரே மாதிரி ஜெபம் பண்ணாங்களா? பரிசேயன் என்ன சொல்ல ஜெபம் பண்ணாரு, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன், உம்முடைய கட்டளை எல்லாம் நான் கடைபிடிக்கிறேன் எல்லாம் சொன்னாரு. அடுத்து இன்னொன்னு சொன்னார், என்ன சொன்னார், இந்த ஆயக்காரனை போல் இராதனால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை நம்முடைய ஜெபம் எல்லாம், நான் அதிகமாக சொல்ற காரியம், நம்ம கம்பேரிசன், நம்ம மற்றவங்களோடு கம்பேரிசன் பண்ணோம்னா நம்முடைய ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக அது நம்ம பெரிதாக தெரியலாம், ஆனால் அது சரியான ஒரு கம்பேரிசன் கிடையாது. நம்முடைய கம்பேரிசன் யாரோடு இருக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். நான் ஆண்டவர் உம்மை போல நான் மாற வேண்டும், இயேசு கிறிஸ்து இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். அப்ப ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடு. இவளை அந்த பரிசேயன் அவன் இதனெல்லாம் சொல்லி ஜெபிக்கின்றான். கடைசியா ஆயக்காரன் எத்தனை வார்த்தை சொன்னா அப்படிங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், இந்த பாவியாக என் மேலே கிருபையாயிரும். ஆலயத்துக்குள்ள கூட வரல, ஆலயத்து வெளியில நின்று தன்னை தாழ்த்தி அவர் ஜெபிக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் சொன்னான். அன்பானவர்களே, இந்த தாழ்த்தி ஜெபிக்கின்ற இந்த ஜெபத்திலே ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆகவே அப்படி ஜெபிப்பது மாத்திரமல்லாமல் 2வது அங்கே பார்க்கின்றோம், என் முகத்தை தேடி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் ஆண்டவருடைய முகத்தை தேடி ஆண்டவரை நோக்கி நாம் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கண்களை மூடி ஜெபிக்கிறோம், நம்முடைய இருதயத்தை ஒருமைப்படுத்தி ஜெபிக்கின்றோம். ஆகவே அப்படி ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே வாசித்திருப்ப அருமையான ஒரு வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிற முடிக்கிறோமாகி இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓட கடவும். நம்முடைய ஜெபம் இயேசுவை நோக்கி பார்த்ததான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அவனுடைய முகத்தை நாம் தேடி நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கிற நிலைகளிலே அடுத்தது முக்கியமான காரியத்தை சொல்கிறார், முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. நாம் அநேக நேரங்களிலே இங்கே எல்லாம் ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்து விட்டு வெளியில போனோம்னு என்ன செய்யறோம், உள்ள இருக்க வரைக்கும் தான் நம்ம எல்லாரும் என்னங்க கிறிஸ்தவர்கள், ஆண்டுடைய பிள்ளைகள். வெளியில போனோம்னு நமக்கு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத மாதிரி போய்விடுது. ஆனா இங்கே வசனம் சொல்கிறது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். இவ்வளவு வேகத்தில் 2 கூட்ட மக்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். சோதோம் கோமாரா, அந்த பக்கத்தில் யார் இருந்தாங்க, ஆபிரகாம், அவரோடு கூட வந்த லோத்து. அப்ப லோத்து அந்த அந்த பசுமையான இடத்தை பார்த்து அங்கே செல்கிறார். இந்த லோத்து தான் அந்த சோதோம் கோமார் இருக்கிறார். அங்கே அந்த சோதோம் கோமார் அழிக்கப்படுகிற என்கிற நிலைகளிலே ஆபிரகாம் அந்த மக்களுக்காக ஜெபிக்கின்றார். இவளை அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தினால் என்ன செய்கிறது, லோத்துடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை அவர்களாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த சோதோம் கோமோரா அழிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் இன்னொரு பக்கம் யோனா ஆண்டவர் எங்கே போக சொன்னார், நினிவேக்கு போக சொன்னார். இவளை அந்த நினிவேனுடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தில் எட்டினது என்று சொல்லி அங்கே யோனா முதல்ல போகல, 2வது திரும்ப அங்கே போய் அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது இந்த நினிவேயின் மக்கள் என்ன செய்யறாங்க, ராஜா முதற்கொண்டு மிருகங்கள் எல்லாம் அங்கே தங்களை மனம் திரும்புகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வலது கைக்கும் இடது கை வித்தியாசம் தெரியாத
இத்தனை மக்கள் இருக்கிறார்கள், நான் அழிப்பேனோ என்று சொல்லி அங்கே பரிதாபப்படுகிறதை பார்க்கணும். அன்பானவர்களே, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அந்த சோதோம் கொமோரா அந்த மக்கள் பொல்லாத வழியில் திரும்பவில்லை, அங்கே அழிக்கப்பட்டது. ஒருவேளை நினிவேயின் மக்கள் திரும்பினார்கள், அந்த தேசம் ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒருவேளை நாமும் இந்த கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த கொரோனா முதல் அலை, இரண்டாவது அலை, மூணாவது அலை என்று சொல்லி தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைய நாட்களில் நம்மோடு கூட வாழ்ந்த அநேக மக்கள் இன்று நம்மோடு கூட இல்லை. ஒருவேளை நம்ம அவர்களை பார்க்கலாம் நல்லவர் என்பதனாலே நாம் இங்கே இருக்கிறோம் என்பதல்ல, கடவுளுடைய என்னங்க சுத்த கிருபையினாலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அன்னை தெரசா சொல்கிறது, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்காக வாழ்கிற பொழுது, இவளை கொரோனா வியாதியோ இதைவிட பெரிய எந்த வியாதி வந்தாலும் சரி, அல்லது எது நேர்பட்டாலும், இவளை ஆணுடைய வருகை வந்தாலும், நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற என்னங்க பரலோக ராஜ்யம். இவளை இந்த கொரோனா நம்முடைய சரீரத்தை தான் அழிக்க முடியும். ஆனால் ஆணுடைய அந்த பரலோக ராஜ்யத்தில் என்னங்க எப்பொழுதும் நித்தியமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. இவளை வெளிப்படுத்தும் விசேஷம் திருமறையிலே நாம் வாசித்தோம். 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒருவேளை நம்முடைய ஆலயத்தின் பெயர் வைத்திருக்கிறோம் புதிய எருசலேம் ஆலயம். அந்த புதிய எருசலேம் குறித்து அங்கே சொல்லப்படுகிறது, யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து வர கண்டேன். ஆகவே அந்த புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி என்கிற நிலைகளிலே நாம் அப்படிப்பட்ட ஆண்டோடு கூட இணைந்து அந்த பரிசுத்த ஆலயத்தின் மகிமையாலே நாமும் நிரப்பப்படுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியம், கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல், ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே அந்த மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஆலயத்தின் பண்டிகை கொண்டாடிக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்முடைய விண்ணப்பங்களை முழுமனதோடு கூட நாம் ஏறெடுப்போம். மூன்றாவதாக, ஒருவேளை நம்மளே குறையில்லாதவர்கள் யாரும் இல்லை, நம் அனைவருமே குறைவுள்ளவர்கள். நம்முடைய குறைகளை நாம் ஆண்டவரிடத்தில் ஏறெடுத்து ஆண்டவர் நம்மை ஒரு புதிய படைப்பாக மாற்றும்படியாக நாம் கொண்டாடுவோம். அதன் மூலமாக ஆண்டவருக்கு புதிய வாழ்க்கை கொடுத்து நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை மாத்திரமடைய நம் தேசத்தை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான திருச்சபையின் குடும்பங்களை அனைவரையும் ஆண்டு இப்படியாக ஆசீர்வதித்து மென்மேலும் உங்களை உயர்த்துவாராக. கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பின் பிதாவே, தர்மையான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உடைய திருப்பாதத்திலே வருகிறோம் சுவாமி. சாலமோன் ஆலயத்தை கட்டி இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிற பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, மகிமை நிறைந்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்கும்படியாக நம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. அருமையான இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காக செபிக்கிறோம். ஆமாண்டவரே, திருச்சபையின் குடும்பங்களுக்காக செபிக்கிறாங்க தாவே. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகளையும் கிருபைகளையும் நீர் நிறைவாக தந்தருளும் ஆண்டவரே. வேதத்திலே சாலமோன் அங்கே சொல்கிறபடி, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் என் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறோமாயிருக்கும் என்று சொல்லி, ஆமாண்டவரே, இந்த ஆலயத்திலே வந்து உன்னுடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் நீர் கேட்டு சுவாமி நன்மைகளை நீ தந்தலும்படியாக செபிக்கிறாங்க தாவே. அன்பின் ஆண்டவரே, ஒருவேளை கொள்ளை நோய்கள் ஏற்படுகிற பொழுது ஆண்டவரே, நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்களாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர் எங்க தாவே. ஒருவேளை எங்களுடைய ஜெபம் ஆண்டவர் எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பதற்காக நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோங்க தாவே. ஆமாண்டவரே, நீர் தாழ்மையின் முன்மாதிரியாக விளங்கினீர். சிலுவின் மரணம் அறிந்து உம்மை தாழ்த்தினீர் ஆண்டவரே. முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தினுடைய எல்லா வளர்ச்சியிலும் உடைய கிருபை கூட செபிக்கிறோம். இந்த ஆலயத்திலே உடைய ஊழியத்தை செய்கிற ஆயிரக்காக குடும்பத்துக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதியும் சுவாமி, தொடர்ந்து உடைய கிருபை அவர்களை தாமுடி செபிக்கிறோம். ஆலயத்தினுடைய ஆண்டவரே கமிட்டி அங்கத்தினர்களுக்காக, இன்னும் திருச்சபை பெண்களிக சங்கத்துக்காக ஆண்டவரே, இன்னும் மற்ற வாலிப சங்கம் ஆண்டவரே, ஞாயிறு பள்ளி, மற்ற எல்லா ஊழிய காரியங்களுக்காக செபிக்கிறோம். எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாம் மையப்படும்படியா செபிக்கிறோங்க தாவே. தொடர்ந்து இந்த ஆலயத்துக்காக, ஆலயத்தில் ஊழியம் செய்த எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரும் நீர்பொருட்படுத்திக் கொள்ளும் எழுத்தும் ஆசீர்வதியும். துதியை நமக்கே செலுத்துகின்றோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.